ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ பெய்யும் போது ஒரு நாள் ஆஃபீஸ் கிளம்புனா எப்படி இருக்கும் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், காலைல இப்போ தான் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்லா விழுந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்னோ விழும்போது ஆஃபீஸ் கிளம்புனா எப்படி இருக்கும், என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குது, இப்படி குளிருது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டலாமேன்றதுக்காக தான் இப்போ தான் பிளான் பண்ணேன். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஜன்னல் திறந்து பார்த்தா லைட்டாக ஸ்னோ விழுந்துட்டுருக்கு. சரி, ஓகே, இது எப்படி இருக்குன்னு காட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்ற போது இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ்க்கு எவனுமே வர மாட்டானுங்க. இன்னொன்று வர்றவனுங்களும் மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கே சூஸ் பாப்பா அப்படின்ட்டுருவானுங்க, அதாவது பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க. 6 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது, 5 மணிக்கு உள்ளே வர்றேன். அதனால் இன்றைக்கி ஆஃபீஸ்லேயும் ஓகே ஓரளவுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பி போகும்போதும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுறேன், அதே ரொட்டீன் தான் இப்போவும் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வாட்டி காட்டுறதுக்கு வெளியே தான் நிறைய இருக்கும். ஸோ நான் காட்டுறேன். சரி, ஃபஸ்ட்டு இப்போது நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ரெடி ஆயாச்சு. ஃபார்மல்ஸ்லாம் போடவே இல்லை, ஏன்னா ஸ்னோ பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நான் ஃபார்மல்ஸ் போட்டு போனால் ஃபஸ்ட்டு குளிர் இந்த அளவுக்கு தாங்காது. இன்னொன்று வந்து ஃபுல்லாக நினைஞ்சிரும். ஸோ ஃபார்மல் காஸ்டியூம்ஸில் இன்றைக்கி போக முடியாது ஆஃபீஸ்க்கு. ஜீன்ஸ் பேண்ட்டும் மேலே ஒரு உல் ஸ்வெட்டர் மாதிரி போட்டு போகிறேன். இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஆஃபீஸ் காஸ்டியூம். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 முட்டையை அப்படியே ரேப் பண்ணிப்போம். ஸோ இதுதான் நான் சாப்பிடக்கூடிய ப்ரெட், ஃபோல்ட் கார்ன் டோஸ்ட். ஓகே, ஸோ இப்போது என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய காட்டேஜ் சீஸ். இப்போது டோஸ்ட் பண்ண 2 ப்ரெட்டு இதை அப்படி வச்சுட்டு, இது குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். சம்டைம்ஸ் அவகேடோ எடுத்துகிட்டு போவேன், அது கூட ப்ரோட்டீன் ட்ரிங்க் மாதிரி தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவேன். அது கூட நேற்று ஃப்ரிட்ஜில் நான் என்ன சமைச்சு வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி போன வீடியோவில் டெய்லி ரொட்டீன் வீடியோவில் ஜீரா ரைஸ் பண்ணியிருப்பேன். என்னென்னு தெரில, வீடியோ அமையும் போதெல்லாம் ஜீரா ரைஸ் தான் வருது. பட் ஆனால் இந்த வாட்டி சைட் டிஷ் வேறு. கொஞ்சோண்டு ஜீரா ரைஸும் சோயாவும் வச்சுருக்கேன். இதுதான் நேற்று குக் பண்ணேன். ஸோ அதனால் அதை அப்படியே பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு லஞ்சு. ஏன்னா ட்ரெஸ்ஸு ஏதோ இதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது வந்து என்னென்னா தெர்மல் லேயர், அந்த பேஸ் லேயர்னு சொல்லுவாங்க. அது ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, வெளியே பயங்கரமாக குளிருதில்ல. ஸோ அதனால் ஆஃபீஸ்க்குள்ளே போய் கழட்டிடுவேன். ஏன்னா ஆஃபீஸ்க்குள்ளே வந்து வார்மாக தான் இருக்கும். இங்கேருந்து இந்த ஆஃபீஸ் போகிற தூரத்துக்கு கொஞ்சம் குளிரும். ஸோ அதனால் அதை போட்டுக்கிறேன். சரி, டைம் ஆகிட்டே இருக்குது, வாங்க போவோம். ஸோ இதுதான் என்னோடய ஆஃபீஸ் பேகு. பார்த்தீங்கன்னா க்ளவு குப்பையாக இருக்குங்க. பாருங்கள், டிஷ்யூ மட்டுமே அத்தனை டிஷ்யூ உள்ளே இருக்குது. இங்கே ஒரு டிஷ்யூ, இங்கே ஒரு குப்பையாக இருக்குது. இங்கே பாருங்கள், விக்ஸ் இன்ஹேலர்லாம் இருக்குது. எல்லாம் குப்பையாக போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸ் பேக்கை. ஒரு நாள் உட்காந்து க்ளீன் பண்ணணும். ஆஃபீஸ் பேக்கே ஒரு டூராக பண்ணலாம் போ. அந்த அளவுக்குலாம் நான் பண்ண வரல. பட் இட்ஸ் ஓகே. இப்போதைக்கு சும்மா சொன்னேன். இப்போதைக்கு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இது நான் சாப்பிடக்கூடிய முட்டை. ஓகே, சூப்பர். இந்த வின்டரில் இந்த மாதிரி உள்ள தெர்மல் லேயர் போட்டுக்கிட்டு, அதுக்கு மேலே இந்த ஸ்வெட்டர் போட்டுட்டு, அதுக்கு மேலே ஜாக்கெட் போட்டுட்டு நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எல்லா லேயரும் போட்டிருக்கீங்களா? என்னால் இப்போ நான் இப்படி ஜாக்கெட்லாம் போட்டு இப்படி எடுத்தாலே ஏதோ ரோபோ கை அசைச்ச மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். அது சம்மர்னால் அவ்வளோ இதாக இருக்கும். வின்டர்னால் அந்த வெளியே போகணுன்னாலே 4-5 ட்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு நினச்சாலே சோம்பேறி ஆயிரும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருவோம். இதுதான் நம்ம ஆஃபீஸ் லேப்டாப்பு, மவுஸு, ஃபோன், வாலெட் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ். கையில் கடிகாரமும் மாட்டியாச்சு. கிளம்ப வேண்டியது தான் பாக்கி. பயங்கரமாக ஸ்னோ விழுதுல, அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஷூஸ் தான் போட போகிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோவில் போட்டு போகக்கூடிய ஒரு ஷூ. இதுதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ ஃபார்மல் ஷூஸ்லாம் போட்டு போனால் வலிக்கி விழுந்துருவேன். ஆஃபீஸே போக முடியாது. அடுத்ததாக எங்கேயாவது தான் போகிற மாதிரி இருக்கும். அதான் இறங்கி வந்து இங்கே இருக்கிற பால்கனியை பார்த்தேன். ஐயோ, இந்த குளூரில் காலையில் கிளம்பி ஆஃபீஸ் போகிறது இருக்கு. ஐயோ, போக விடல. இந்த குளூரில் காலையில் எந்திக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்திரிச்சிட்டா ஓகே, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிடலாம். அந்த எந்திக்கிறத ஒரு அரை மணி நேரம் ஐயோ போகணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஜாக்கெட் போட்டோன்னா ஏதோ ஆஸ்ட்ரோனாட் மாதிரி ஆகிட்டல. இது மண்டை மட்டும் தெரியுது. ஒரு 20 minutes அப்படியே டைம் லாப்ஸில் போட்டு விட்றேன். மாதிரி டக்குன்னு போட்டு விட்றேன்.
ஃபுல்லாக புகையாக இருக்குது. எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக, வீடியோலையும் எதுவுமே தெரியாது. நான் கொஞ்சமாக தெரியும்னு நினச்சேன். ஏன்னா அது விழுந்திருக்கும் போது நல்லாயிருக்கும், அந்த ட்ரீஸ்லாம் சூப்பராக இருக்கும், அதை காட்டலான்னு நினச்சேன். ஆனால் ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஒர்க் டெஸ்க். ஆஃபீஸ் எப்படி இருக்குது, ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், என்னால் அதெல்லாம் காட்ட முடியாது, சாரி. பட் ஓரளவுக்கு என்ன சாப்பிட்றேன், நான் என்ன பண்ணுறேன், அது குட்டி குட்டியாக ஏதாவது காட்ட ட்ரை பண்ணுறேன். மன்னிக்கவும், இதுக்கு மேலே ஆஃபீஸ்க்குள்ளே எந்த வீடியோவும் எடுக்க முடியவில்லை. ப்ளீஸ் பப்பி, என்னை மன்னிச்சிரு பப்பி. ஓகே, ஒரு வழியாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. 2 நாள் வீக்கெண்டு, ஜாலியாக இருக்கிறது தான் வேலை. ஒரு குட்டி மினி விலாகாக தான் எடுத்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். See you, take care, bye bye.